சார் பேசுகிறேன். இது வந்து ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வானத்தில் பறக்கிறது கொஞ்ச நாளில் ஜெட் ஆகும். பட் இப்போ மக்களுடைய ஸ்லீப் சேஃப்டி, கேர் ஆஃப் ஸ்லீப்பு இன் ட்ராவலிங்கில் ஸ்லீப்பே வராது. ஒரு காலத்தில் நம்ம ஸ்லீப்பை லாஸ் பண்ணி தான் ட்ராவல் பண்ணுவோம். அடுத்து பாடி டேமேஜ் ஆகிடும் சார், அடுத்து தூக்கம் கடன், பாடி டேமேஜ் ஆகிடும். அப்புறம் இன்னும் சொல்லணும்னா பாடி அன்கண்டிஷன் ஆகிடும். அது ஒரு காலம். இப்போ சேஃப்டியாக பிரம்மாண்டமாக இந்த சஸ்பென்ஷனோட இப்போ ஆரம்பிக்கிறேன். இது டிரைவர் சீட்டு, எல்லாம் எலக்ட்ரானிக்ஸு வாங்க. இது என்ன சார், புஷ்பேக்கா? இது ஃபுல்லி ஸ்லீப்பர் பஸ்ஸு, பிராண்ட் நியூ. இது எல்லா பஸ் ஓனர்களும் சூப்பர் பிஸ்னஸ்ஸு. ஏன்னா இந்தியாவில் வந்து இன்னும் ஸ்பெஷலாக தமிழ்நாட்டில் வந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியா வரல. ஸோ அப்படியே வாங்க. ஃப்ளைட் அண்ட் எவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது பாருங்க. அப்படியே வாங்க. இந்த மாதிரி பஸ் எல்லாம் பிராண்ட் நியூ. அப்படியே வாங்க. உட்காந்துங்க. இதெல்லாம் பாருங்க, ரொம்ப கம்பாக்டடாக இருக்குது. சூப்பராக இருக்குது. மற்ற பஸ்ஸுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இது வந்து ஃபுல்லி எலக்ட்ரானிக் ஏர் சஸ்பென்ஷன். ஃபுல்லி எலக்ட்ரானிக்கா ஏர் சஸ்பென்ஷன். இது ஈவியா? இல்லை, டீசல் தான். ஏர் சஸ்பென்ஷன். சஸ்பென்ஷன் வந்து ஏர் சஸ்பென்ஷன், அது எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல்டு. ப்ராக்டிக்கலாக என்ன ஆகும்? இப்போ இந்த போன்ஸ் முதுகு தண்டு கூட நல்லா இருக்குமா? ஆமாம். இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் வரும் இல்லையா, ஏறி இறங்கும். ஆமாம். ஸோ அந்த ஃபீலே வராது, நாய்ஸ் இருக்காது உள்ள. ரொம்ப கம்ஃபர்டபுளாக. ஸோ உங்களுடைய முதுகு தண்டு வடம் இருக்கு இல்லைங்களா, அது ஆஃப்டர் இப்போ நீங்கள் ஒரு 30 வயசில் ட்ராவல் பண்ணிங்கன்னா உடையாமல் இருக்கும். 60 வயசில் அதாவது முதுகு தண்டுவட நோயின்னு ஒன்று வரும். அந்த முதுகு தண்டோட எலும்பு தேஞ்சு போடும். ஒரே ஒரு தேய்மானம் கிடைச்சா கூட டாக்டர் சொல்லுவார், அதை சர்ஜரி பண்ணுவார். அதை கேர் பண்ணோம். மனிதனுடைய ஆர்கன்ஸு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன முதுகுவட தண்டுக்காக தான் இந்த எலக்ட்ரானிக் டெக்னாலஜி. சார் என்ன பேர் வச்சுருக்கீங்க அதுக்கு? ஏர் சஸ்பென்ஷன். அப்படியே போங்க. ரைட்டு, அப்படியே பாருங்க. இதெல்லாம் அனுபவிக்கணும். இப்போ வந்து ஓலா, ஊபர், ராபிடோ மாதிரி இதுக்கும் 350 பஸ் விட்ருக்காங்க. மாருதி சுசுகி. தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. பியூட்டிஃபுல். ஆஹா, என்ன அட்டகாசம் அங்கே இருக்கு பாரு. அப்படியே ஃப்ளைட்டை விட இது கொஞ்சம் சேஃப்டி. ஃப்ளைட்டில் பயன்படுறவங்க என்னது அப்படி உட்காருதா? உட்காரலாம். ஃப்ளைட்டை விட இது சேஃப்டி. ஃப்ளைட்டு வந்து என்ன தான் சொஃபிஸ்டிகேட்டடாக இருந்தாலும் சேஃப்டின்னு ஒன்று, மனபயம் ஒன்று இருக்கும் ஃப்ளைட்டில். அவங்க இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஹிந்தியில் சொல்லுவாங்க, தமிழில் ஃப்ளைட்டில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நம்ம முதல்வர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஃப்ளைட் வந்தாலும் தமிழில் தான் சொல்லணும். ஸோ வி ஆர் சேஃப்டி இன் லேண்டில். அவ்வளோ சேஃப்டி பாருங்க. ஃப்ளைட்டு ஆல்மோஸ்ட் நீங்கள் கோயம்புத்தூர் போகணும்னா 8-9 ஹவர்ஸ் ஆகும் ஃப்ளைட்டில் மட்டும். 1 ஹவர் பேர் தான், 5 ஹவர்ஸ் ஆகிடும். ஸோ இதில் போனால் ஒரு எக்ஸ்ட்ரா 2 ஹவர்ஸ். பட் உயிருக்கு சேஃப்டி. அப்போப்பா ஆர்கன் சேஃப்டி, ஸ்பெஷலி முதுகு தண்டு வடம். அது பேர் என்ன சொல்கிறது? ஏர் சஸ்பென்ஷன். ஏர் சஸ்பென்ஷன் இல்லை, முதுகு தண்டு வடத்துக்கு என்ன பேர் சொல்கிறது? பேக் போன். இந்த பஸ் வந்து கேர் ஆஃப் எவ்வரி பர்சன்ஸ், ஸ்பெஷலி சீனியர் சிட்டிசன், பேக் போன், பிளட் சர்க்குலேஷன் அண்ட் போன் சேஃப்டி. அந்த பேக் இருக்கிற எலும்பு அதோட தேய்மானத்தையும் ரத்த ஓட்டையும் மூளைக்கு வந்து வேலை செய்யணும்னா இந்த பஸ்ஸில் போனால் அவ்வளோ அழகாக இருக்கும். போதுப்பா, அழகாக இருக்குது. நம்ம சேனலில் விதவிதமான உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். அதனால தான் டிஎஸ்ஆர் ஸ்கூல்னு வச்சுருக்குது. ஸோ பார்த்துட்டிங்களா, இதோட உள்புறத்தை பார்த்துட்டீங்க. ஏர் சிஸ்டம். முதுகு தண்டுவட நோயும்பாங்க. அந்த முதுகு தண்டுவட நோய் இல்லாமல் இருக்கணும். அடுத்து
மஞ்சு போன்ஸ் நீலிங் திகா நீலிங். ஸோ இது பார்த்தீங்க ஆட்டோமேட்டிக் நீங்கள் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் குறைச்சிக்கலாம். குறைஞ்ச காட்டுங்க. இங்கே பாருங்க, இங்கே கவர் பண்ணுங்க வீல் கிட்ட. போகும். ஹை டெக்னாலஜி. இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கப்பா. என்ன ஒரு பியூட்டியா. ஹைட்டை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். யார் சார் முதுகு தண்டுவட நோய்? நீங்கள் டாக்டர்கிட்ட போய் நான் திருப்பி முதுகு தண்டுவட அங்கே போடுறேன். முதுகு தண்டுவடம்னா பிரெயின் வித்து பின்னாடி அந்த அவனுடைய கிட்னி வரலையும் முதுகு தண்டுவடம் தான். அந்த முதுகு தண்டுவடம் ஷேர் பண்ணோம்னா இது லக்கேஜா. ஆஹா, இதில் ஒரு குடும்பமே நடத்துகிறாங்க. இவ்வளோ பெருசாக இருக்கு. வெரி நைஸ். ஏர் சஸ்பென்ஷன்ஸ் நாட்டகாசம். போங்க வெளுத்தாச்சு. சரி போதும். அந்த பக்கம் இது என்னப்பா? இது ஒரு குடும்பமா? பேக் சைடு எமர்ஜென்சி. இது இது இதுவும் ஒரு லக்கேஜ் ரூம் தான். இந்த தொடர்ந்து காமிப்பேன். டிரைவருக்கு சீட்டா இல்லையா? இல்லைன்னா டிரைவருக்கு இவ்வளோ தூரம் இருக்கும். இப்போ டிரைவருக்கு ரொம்ப லோவாக வச்சுட்டாங்க. இதுதான் டிரைவர் செட்டப்பு. சின்ன இதாக வச்சுட்டாங்க டிரைவர். இது பட் பார்த்துக்கங்க, அவர் தான் டிரைவர். எங்கே வேற அறியோ? எங்கேருந்து வரீங்க? பெங்களூர். வெரி நைஸ். என்ன ஏஜ்? 30. வெரி நைஸ். யங் பாய். ஸோ இந்த மாதிரி ஒரு முதுகு தண்டுவட நோய், முதுகு தண்டுவடத்துக்கு பிளட் சர்க்குலேஷன், பிரெயின் சர்க்குலேஷன், அப்புறம் பாடி போன்ஸு சேஃப்டி, மசில்ஸு சேஃப்டி, இதுக்கு தான் இந்த பஸ்ஸாக போகிறது. இப்போ இதுதான் டெக்னாலஜி. அப்படியே சொலுசாக கொண்டு விட்டுறோம். நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேரடியாக வந்து சாய்ஸ் பண்ணலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சினிமாவில் நடிக்கிறதுக்கு பல லட்சம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு காத்திருக்கு. ஸ்பெஷலி ஜென்ஸ் 20 to 25 வேக்கன்சி எனாஃப். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் வந்ததுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனாக போடுறேன். சேனலை லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில், ஒரு ஹைடெக் இண்டஸ்ட்ரியில் டெடிக்கேட்டடாக சர்வீஸ் பண்ணுறாங்க. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு? 18 years. சூப்பர். நீங்கள் 20 years. சூப்பர். நீங்கள் 16 years. சூப்பர். நீங்கள் 5 years. நீங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட். வெரி குட். பெஸ்ட் ஃப்ரெண்ட். நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். நீங்கள் 14 years. நீங்கள் பாப்பா 2 years. நீங்கள் 4 years. 5 years. ஸோ எதிர்கால சமுதாயமே சூப்பராக இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா இதில் கம்பல்சரி ஒரு பேக்கில் டாய்லெட் வந்து 1 bathroom 2 bathroom டாய்லெட் வந்துடும் கூடிய விரைவில். இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். சேஃப்டியாக அப்படியே எல்லாம் இருக்கு. சாரோடைய ப்ரமோ நல்லா வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்து. இதுமேலும் இது மாதிரி நல்ல வீடியோ போடுங்க சார். தேங்க்யூ. உங்களுடைய சாப்பாடு வீடியோ பார்த்து நான் உங்களுக்கு ஃபேன் ஆகிட்டேன். வெரி நைஸ். அருமையாக சாப்பிட்டு ஃபுட்டு மட்டும் இல்லை, ஃபுட்டு போய் வேலை செய்கிற முதுகு தண்டுவடம் வித் பிரெயின் வெரி சேஃப். சாரோட அந்த வெள்ளரிக்காய் லஸ்ஸி டிக் பண்ணி சாப்பிட்றது வெரி வெரி சூப்பர். அதை பார்த்து நான் ஒரு ஃபேன் ஆகிட்டேன். இப்போ வெள்ளரிக்காய் டிக் பண்ணி தான் சாப்பிட்றேன். ஆமாம் சார், லஸ்ஸி வித் வெள்ளரிக்காய் காம்போ சூப்பர். ஓகே ரைட். நல்லது. இவ்வளோ சேஃப்டியான பேச மக்களுக்காக. தேங்க்யூ. பாய்.